So hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you guys are stay good and stay positive அப்படின்னா. So guys, today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா like இந்த 2024ல உங்களுக்கு like overall உங்களோட love life and career எல்லாமே வந்து like angels உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்து சொல்ல விரும்புறாங்க, like overall இந்த இயர் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் இருக்கு and அவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு overall உங்களோட love life and career-ஓட எல்லா பார்ட்டுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து லைக் நான் கைடன்ஸ் கார்ட்ஸ்மே தான் வச்சிருக்கேன், ஏஞ்சல் கைடன்ஸ் கார்ட்ஸ்மே தான் வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அது மூலியமாவும் என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம ரீடிங்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, so let's start the readings now. So guys, actually வந்து லைக் எனக்கு வந்து பிஃபோர் நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்கிறோம். ஸோ லிட்டிலாக நானும் சில விஷயங்கள்லாம் பிஸியாக இருந்ததுனால தான் என்னால் வந்து லைக் ரீடிங்ஸ் என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ நான் கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸ்லேருந்து ஆக்டிவாக எல்லாமே நான் இருப்பேன். அண்ட் நீங்கள் நோ கான்டாக்ட் ரீடிங்ஸ் கொண்டு கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே வந்து லைக் நான் டெஃபினட்டாக அப்கமிங் டேஸில் நான் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன். ஸோ லைக் பிஃபோர் சில பேர் வந்து லைக் இன்னும் நிறைய ரெக்வஸ்ட் டாபிக்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, லைக் கரியர் பற்றின ரீடிங்ஸ் எல்லாமே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் டூ தட். ஸோ லைக் அண்ட் ஜோடாக் சைனுமே நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் பேஷன்ஸ்லி, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. நான் டெஃபினட்டாக நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் லைக் டே பை டே உங்களுக்கு நீங்கள் கேட்குற டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் அப் பண்ணுறேன். ஜோடாக் சைன் ஜான்வரி மந்த்க்குரிய ஜோடாக் சைன் ரீடிங்ஸ் வந்து நான் எல்லாமே நான் அப்டேட் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ யா கைஸ், ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே, yes, I get all cards. Let's see like what is coming on the bottom of the deck அப்படிங்கறதையும் பார்க்கலாம். Let's see the cards. So it's came 4 of cups. Okay, the 4 of cups is coming and மேல இருக்குது வந்து ace of cups கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. Okay, so பார்க்கலாம் இப்போ என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு ரீடிங்ஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். So yeah, the first card is இது வந்து உங்களுக்கு bottom of the deckல வந்துருச்சு, 4 of cups card and the 3 of swords. Okay, the next card is king of cups and the next card is 5 of swords, 4 of swords. ஓகே, எனக்கு இதில் நிறையா மெசேஜ் எனக்கு தெரியுது. பட் எனிவே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்கமிங் ரீடிங்ஸில் நான் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ எஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே விசிபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யா, லெட் மீ அரேஞ்ச் த கார்ட்ஸ். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், எல்லா கார்ட்ஸுமே உங்களுக்கு. அண்டு நம்ம பார்த்த மாதிரி தான் லைக் பாட்டம் ஆஃப் த டெக்லேயுமே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் லைக் 4 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ யா கைஸ், ஸோ இப்போ நம்ம ரீடிங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ வித் த 3 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் வித் 4 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் வித் 5 ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா லைக் பாஸ்ட்ல சில விஷயங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஹார்ட் பிரேக் மூமெண்ட் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். பிகாஸ் அதே மாதிரி இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது சம்வாட் அந்த ஒரு 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு அலைன்மெண்ட் கார்டுமே தான் எனக்கு வந்து இதில் மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க, பாஸ்ட் இயரில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் அந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் மாதிரி தான் வந்திருக்கு, 3, 4, 5 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர்ஸ் வந்துருக்கு. இல்லை நீங்கள் சில பேர் வந்து லைக் அந்த மாதிரி 5, 6, 7 இல்லை 6, 7, 8 அந்த மாதிரி இருக்க லைக் கிரேட்டர் நம்பர் வைஸில் இருக்க நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் தான், இது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் தான் உங்களுக்கு. ஸோ லைக் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க இந்த இயரில், பாஸ்ட் இயர் நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஒரு ஹார்ட்ஷிப்ஸாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்க முடியாது. பட் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ அப்போ தான் அந்த ஹார்ட்ஷிப்ஸில் போகிறப்ப தான் யார் உங்ககிட்ட வந்து உண்மையாக பழகிருக்கா, யார் வந்து ஃபேக்காக இருந்திருக்கா, ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இது போல இன்னும் நிறைய லெசன்ஸ் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த இயரில் நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ லைக் ஒரு விஷயம் நம்ம கற்றுருக்கோம், அதில் நம்ம வந்து லூப்பாக போகாமல் இதை பண்ணால் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இருந்தாலே அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே வந்து அந்த ஒரு லைஃப் சைக்கிள்ஸை நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே. ஸோ லைக்
நெக்ஸ்ட் திங், எனக்கு வந்து சில பேர் இங்கே வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியும் சில பேருக்கு எனக்கு கார்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுது. அண்ட் சில பேருக்கு ஏதாச்சும் வந்து லைக் உங்களோட பர்சன்ஸ் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, கம்யூனிகேஷன் வைஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சம்வாட் இந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப எமோஷனலாக இருக்க மாதிரியே தான் இருக்குது. வித் கிங் ஆஃப் கப்ஸ் கார்டு பார்க்கும்போது சம்வாட் இந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப ஒரு எமோஷனலாக ட்ரான் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. எய்தர் நீங்கள் வந்து மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ டேக் ஹவ் இட் ரெசனேட். ஸோ எந்த பர்சனாக இருந்தாலும் உங்களோட பர்சன் வந்து டெஃபினட்டாக உங்கள் மேலே அந்த ஒரு இந்த இயர்ல ஒரு எமோஷனல் பாண்ட் டெஃபினட்டா இருக்கும். பிளஸ் அதே மாதிரி வித் ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டை நான் பார்க்கும்போது சம்வாட் சில பேருக்கு அந்த ஒரு நியூ லவ், அந்த ஒரு லவ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் லவ்லேயே ஒரு நியூ சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மூலயமா வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாமே எனக்கு ப்ரெசென்டபிளாக எனக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் டிவைனோட சைட்லேருந்து உங்களுக்கு வர ஒரு மெசேஜ்மே அதே தான். ஸோ இன்கேஸ் இந்த பர்சன் வந்து நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, இந்த பர்சனை நீங்கள் வந்து இந்த இயர் வந்து ஒரு பார்ட்னராக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ப்ரீவியஸ் இயரில் கூட நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ்க்காக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த ஃபோர் ஆஃப் சோர்ஸ் கார்டை நான் பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி ஐசோலேட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க வீட்டில் வந்து ஒத்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா உங்களோட வீட்டில் வந்து லைக் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மேரேஜ் ஆஃபர்ஸ்க்கு. பிகாஸ் நான் அந்த பேஜ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்கும்போது சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த ஒரு ஆஃபர்ஸ், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் ஆஃபர். அது எந்த ஒரு ஆஃபராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கரியர் வைஸ் லைக் வாட் எவர் ஆஃபர் இட் குட் பி. ஸோ உங்களுக்கு அந்த ஆஃபர் இந்த இயர் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த இயர் நீங்கள் உங்களோட பர்சனை வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் மேரேஜ் விஷயம் வீட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இயர் நீங்கள் உங்கள் பர்சனை நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். அண்ட் வித் பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அகெயின் நீங்கள் இந்த இயர் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸை நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான், லைக் நீங்க அந்த ஒரு பாஸ்ட்டை நினைச்சு நீங்க ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனா அங்க வந்து அந்த ஒரு ஏஞ்சலோட சைட்ல இருந்து ஒரு கப், அந்த ஒரு கிளவுட்ல இருந்து ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ற மாதிரி தான். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து இப்போ நீங்க கேட்குற ஒவ்வொரு ப்ரேயர்ஸ்க்குமே, நீங்க கேட்ட ஒவ்வொரு ப்ரேயர்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் டெஃபினட்டா கொடுப்பாங்க. ஏன் இதெல்லாம் பாஸ்ட் நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் பாஸ்ட்லேயே முடியல அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரைட் டைம்னு ஒன்று இருக்கு. அந்த ரைட் டைம் வந்து உங்களுக்கு இப்போ இந்த இயர்ல உங்களுக்கு வந்திருக்குங்கிறதுனால இந்த இயர்ல நீங்க நினைச்ச, நீங்க கேட்ட நிறைய ப்ரேயர்ஸ்க்கு உங்களுக்கு டெஃபினட்டா ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நியூ ஜாப் வேணுமா, நியூ ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை அந்த பழைய கரண்ட் ஜாப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வேணும் அப்படின்னா யூ வில் கெட் எவ்ரி திங். ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் அந்த ஃபோர் ஆஃப் கப்ஸை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே தான் நீங்கள் இருக்கீங்க. பட் அகெயின் வித் ஏஸ் ஆஃப் கப்ஸ் நான் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு நியூ பிகினிங் வர மாதிரியே தான் எனக்கு வந்து அந்த ஒரு இன்ட்யூஷன், பை இன்ட்யூஷன் ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் லைக் தட். ஸோ அகெயின் அந்த ஒரு ஏஞ்சல் கார்ட்ஸை நீங்கள் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் வித் திஸ் கார்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் உங்களோட ப்ரேஸ் எல்லாமே வந்து ஒரு ஆன்சர்ட் ப்ரேஸாக மாறக்கூடிய டைம் தான் இது எல்லாமே. அண்ட் மோர் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு நியூ பாசிட்டிவ் பிகினிங்ஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி லைக் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு நியூ 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 அதுதான் நான் மேக்ஸிமம் வந்து நான் சேனலிங் நான் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் உங்களுக்கு நிறையா பேருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இயராக தான் இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ யா கைஸ், ஸோ நம்ம இப்போ இந்த ஏஞ்சல் கைடன்ஸ்லையுமே நம்ம பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஏஞ்சல் கைடன்ஸ் கார்டுமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே நம்ம பார்க்கலாம் எக்ஸாக்டாக வந்து அது மூலிமா உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட சைட்லேருந்து என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஜஸ்ட் அ மினிட் கைஸ், பிகாஸ் லைக் நான் வந்து லைக் அந்த கேண்டில் லிட்டிலாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த கேண்டிலை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெயிட். ஓகே, ப்ளீஸ் வெயிட். So yes, so the first card is get more information. So yes, நீங்க சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். So yeah, next few choose a new direction within the next few weeks. Okay, within the next few months, ask your angels. ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் லைக் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். எக்ஸாக்டாக நம்ம டேரோ கார்ட்ஸில் என்ன பார்த்தோமோ அதே மெசேஜஸ் தான் வந்திருக்கு. ஸோ வித் லைக் அந்த ஒரு
கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நீங்கள் அந்த கார்டை பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாக்டாக லைக் யூ சி வாட் எவர் ஐ செட் இன் த டேரோ கார்ட்ஸ் அதுதான். லைக் இப்போ வந்து அந்த ஒரு ரைட் டைம் உங்களுக்கு இருக்குது உங்களோட பிளேட்டில். ஸோ நீங்கள் இப்போ ஆசைப்படுறது எல்லாமே நீங்கள் செய்யலாம். அண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஓகே இதை நான் இறங்குனா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற மாதிரி தான் லைக் இந்த ஜான்வரி மந்த்லேருந்தே அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வித் கெட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் கார்ட்லேயுமே அந்த ஒரு ஸ்டார் கார்டு மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் டெஃபினட்டாக இதுலேயுமே ஒரு ஸ்டார் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. லைக் அந்த ஒரு உங்களுக்கு சம்வாட் அந்த ஒரு இன்ட்யூஷன் பவருமே உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டைமில். பிகாஸ் அந்த ஏஞ்சல் கார்ட்ஸ் அகெயின் அந்த ஸ்டார் பார்க்கும்போது சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த ஒரு இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அண்ட் அகெயின் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சாலுமே அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் சூஸ் அ நியூ டைரக்ஷன், அந்த ஒரு நியூ திங் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எக்ஸாக்ட்லி த நியூ டைரக்ஷன்ஸ் அண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆர் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்டில் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சம்வாட் இந்த கார்டை நான் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் தட் இந்த கார்டில் வந்து அந்த ஒரு கோல்டன் சேர் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஒரு ஏஞ்சல்ஸோட சிம்பிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏஞ்சலோட கார்ட்ஸுமே தான் இங்கே இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து அந்த ஒரு கோல்டன் சேர் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி சில பேருக்கு இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. சில பேர் வந்து லைக் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் தட் ஒன்லி. ஸோ அந்த அகெயின் அந்த ஒரு ஏஞ்சல் கார்ட்ஸ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால நீங்கள் டெஃபினட்டாக வந்து வின் பண்ணுவீங்க உங்களோட லைஃப்பில். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் டெஃபினட்டாக இருக்கும் உங்களோட கரியர் பாத்வேல. மோரோவர் எந்த பாத்வேனாலும் இருந்துட்டு போட்டும் இட் வில் பி குட். ஸோ நெக்ஸ்ட் கார்டு இஸ் ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி தான் இந்த 4 of Cups கார்டு நான் பார்க்கும்போது உங்களோட ஏஞ்சல்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கப் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏஞ்சல்ஸுங்கிறப்போ நீங்கள் விரும்புகிற எந்த ஒரு இஷ்ட தெய்வமாக வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த வருஷம் நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கு அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. ஸோ மோர் ப்ராப்ளி நான் பார்க்கும்போது எனக்கு எல்லா விதத்துலையுமே அகெயின் அண்ட் அகெயின் அந்த சேம் லூப் தான். ஸோ எப்படி டேரோ கார்ட்ஸ் நம்ம பார்த்தோமோ அகெயின் அண்ட் அகெயின் அந்த சேம் லூப் மாதிரி தான் நான் எனக்கு வந்து இந்த லைக் ஏஞ்சல் கார்ட்ஸ்லையுமே எனக்கு அதே மாதிரி தான் தெரியுது. லைக் அந்த ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து எல்லாமே வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாகவும் நான் ஒரு கைடன்ஸ் கார்டு நான் உங்களுக்காக எடுக்கிறேன். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது மூலயமாவும் எனக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டாக உங்களுக்குமே அது கிளியர் பிக்சராக உங்களுக்குமே அது மூலயமா கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. யா ஸோ லெட்ஸ் see the first card. ஸோ multi-faceted. ஓகே ஸோ கைஸ் லைக் நீங்கள் நான் உங்ககிட்ட வந்து சொன்ன மாதிரி தான் லைக் உங்களோட பர்சன்ஸ் கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலுமே அது வந்து சொல்யூஷன் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் யா let's see with the next cardsல பார்க்கும்போது we can get some more information as well. And I'm seeing one more messages. நான் அதை உங்களுக்கு லேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். So before that we can check with other cards so I can explain you. The next card is the control issues. Okay, so again நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் லைக் நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் பாடி அண்ட் சோலை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைங்க. சில டைம்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து நீங்கள் டேக் கேர் பண்ண மாட்டேன்றீங்க. அண்ட் உங்களுக்கு இதில் வந்து மெயினாக நான் ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வித் கண்ட்ரோல் இஷ்யூஸ் நான் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கேட்காதீங்க. பிகாஸ் இங்கே வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல இருந்திருக்கும். அண்ட் உங்களோட லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட லைஃப்ல இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே கடவுளோட பார்வை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ உங்களுக்கு கடவுளோட பார்வை இருக்குங்கிறனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இம்பாசிபிளா நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு வந்து பாசிபிளா நடக்கும். நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் லைக் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ நீங்க அதை பார்ப்பீங்க, நீங்க அதை ஷாக்கா பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோ சொல்ற மெசேஜஸை நீங்க கேட்டுட்டு அதுல நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு அதை நீங்க ஓவர் திங்கிங் வந்து நீங்க பண்ண வேண்டாம்.
உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ உங்களோட இன்ட்யூஷன்லேயே அது உங்களுக்கு கைட் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு டிவைன் டெஃபினட்டாக வந்து இந்த இயர் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற எல்லா ப்ரேயர்ஸுமே வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது கார்ட்ஸை பார்க்கும்போது. ஸோ yeah guys, so let's see with again the next card நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கார்டில். ஸோ yeah, so answered prayers exactly the same messages, exactly எவ்வளோ ஒரு அழகான ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நான் உங்ககிட்ட வந்து ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் கார்ட்லேயுமே நம்ம வந்து ஆஸ்க் ஃபார் ஏஞ்சல்ஸ்ன்ற கார்டை நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அகெயின் டேரோ கார்ட்ஸ்லையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் அது ஒரு 4 ஆஃப் கப்ஸ் எல்லாமே அந்த ஒரு எமோஷன்ஸ் பாண்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். ரொம்ப எமோஷனலாக இருந்திருப்பீங்க பாஸ்ட் இயரில், சில விஷயங்கள் ஹார்ட் பிரேக் ஆனனால. பட் ஆனால் அந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, நினச்சிருப்பீங்க என்ன நம்ம கேட்டதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம். நடக்கும், இந்த இயர் உங்களுக்கு டெஃபினட்டாக நடக்கும். அதனால தான் அந்த ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ்னா ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸாக்டாக கன்ஃபர்மேஷன் கார்டாகவே வந்துக்கிட்டே இருக்கு எல்லாமே. ஸோ யூ கெட் யுவர் ஆன்சர். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணது நிறைய விஷயங்கள் லாஸ்ட் இயர் நடக்காத பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு எல்லா விதத்துலையுமே அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதோ நீங்கள் கரியர் பாத்வேல கேட்டாலும் சரி, லவ் லைஃப்பில் கேட்டாலும் சரி, மேரேஜ் விஷயத்தில் கேட்டாலும் சரி. ஸோ சம்திங் நீங்கள் கேட்டது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. வித் க்ரீன் கார்டு அஸ் வெல் நான் பார்க்கும்போது அந்த ஒரு அபண்டன்ஸ், அந்த ஒரு ஹெல்த், அந்த ஒரு வெல்தினஸ், அது எல்லாமே அந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்தே தான். ஓகேங்களா? ஸோ சம்திங் வந்து நல்லா ஒரு க்ரோ ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் கார்ட் இஸ் ஈஸி டஸ் இட். ஓகே, ஸோ அகெயின் நான் உங்ககிட்ட பாஸ்ட் சொன்ன மாதிரி தான் லைக் அந்த ஒரு உங்களோட ஹெல்த் அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் அந்த அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணாம உங்களோட ஹெல்த்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சம்வாட் எனக்கு வந்து லைக் பை சேனலிங் மெசேஜ் நான் பார்க்கும்போது அந்த பாஸ்டோட டிஸ்டர்பன்ஸ்னால நீங்கள் இன்னுமே உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் டேக் கேர் யுவர் ஹெல்த். ஓகே, ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐ வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் தான். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே லைக் கடவுளோட பார்வை இருக்குங்கிறதுனால ஸோ சில பேருக்கு தான் அந்த பார்வை இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே அந்த பார்வை இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால you guys are lucky, literally you guys are lucky. அதனால உங்களுக்கு என்ன நடக்குமோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக நான் எக்ஸ்ட்ரா மெசேஜஸ்மே நான் எடுக்கிறேன். இனி அது மூலியமா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ் வருது அப்படின்னா I will definitely say you guys, because I just feel I want to take some extra cards for you. So yeah, let's see these 2 cards. The first card வந்து லைக் ஹெல்தி கம்யூனிகேஷன் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் நெக்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டன்ட் இன்ட்யூஷன். ஸோ நான் உங்ககிட்ட வந்து பாஸ்டர் நான் சொன்ன மாதிரி தான் லைக் உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி லைக் இன் கேஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அந்த ஒரு லவ் ஃப்ளோலையும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் தட் இன் கேஸ் நீங்கள் அப்ராடில் போய் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ரீலோகேட் பண்ணி வேற எங்கேயாவது நீங்க வேலை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் எல்லாமே மேக்ஸிமம் நான் பார்க்கும்போது அந்த ஒரு பெஸ்ட் திங்ஸாக தான் எனக்கு வந்து தோணுது. ஓகேங்களா? ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மெசேஜஸ் தான் அகெயின் அண்ட் அகெயின் அது வந்து ஒரு ரிப்பீட்டடாகவே வந்துட்டே இருக்கு. ஸோ லைக் யா, யூ ஹாவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஏஞ்சல். ஓகே, ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஏஞ்சலுங்கிறப்ப யூ ஜஸ்ட் திங்க் இன் யோர் ஹெட். ஸோ யாரை வந்து நீங்கள் வந்து லைக் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கார்டாக இருக்குமோ ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தெம். ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ த ஆன்சஸ்டர்ஸ் பற்றி நான் எடுக்கல, ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன்லி த ஏஞ்சல். ஸோ தே ஆர் கிவிங் திஸ் டு யூ. Yeah, so guys, we have come to the end. So I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசல்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசல்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து லைக் நான் பிஃபோர் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், சரியா ஒரு அப்டேட் பண்ணாம இருந்துட்டேன். ஸோ இனிமே எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன்ல தான் நான் இருப்பேன் அண்ட் ஆக்டிவா கண்டிப்பா இருப்பேன். ஸோ நீங்க கேட்குற டாபிக்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் டேஸ்ல நான் டெஃபினட்டா நான் பண்றேன். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் ரீடிங்ஸ் வந்து எல்லாமே நான் டெஃபினட்டா நான் பண்றேன். ஸோ கைஸ், யா, ஸோ நீங்க இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல். ஸோ கைஸ் லைக் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எனக்காக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் டெஃபினட்டாக நான் வந்து அப்கமிங் டேஸில் நான் வந்து ரீடிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ்
அண்ட் உங்களுக்கு இது போல மல்டிபிள் டேரோ ரீடிங்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செக்ஷன் வச்சிருப்பேன். ஸோ அதுல நீங்க இது போல இன்னும் நிறைய மல்டிபிள் டாபிக்ஸ் ரீடிங்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். சோல்மேட், இன்ஃப்ளேம், வாட் எவர் இட் குட் பி. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டைம்லெஸ் ரீடிங்னால நீங்க எப்பனாலுமே நீங்க பார்க்கலாம். அது மூலமா உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலாட் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பா நீங்க பாருங்க, அது உங்களுக்கு ரெசனேட்டும் ஆகும். அது மூலமா உங்களுக்கு ஒரு கைடன்ஸுமே டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அண்ட் லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு ஹைலைட் கமெண்ட்ல தான் மேக்ஸிமம் என்னோட வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் கமெண்ட்ல தான் நான் வந்து பின் பண்ணிருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே. ஸோ நீங்க அந்த லிங்கை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரீடிங்ஸை நான் வந்து வித்தின் டேவே நான் உங்களுக்காக நான் செஞ்சு கொடுத்துறேன். வித்தின் டேவே நான் உங்களுக்காக மேக்ஸிமம் வித்தின் டேவே நான் ரிப்ளைவும் பண்ணிருப்பேன். வித்தின் டேவே நான் உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருவேன். அண்ட் யா நீங்க வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து லைக் டிலே இருக்காது. இன்ஸ்டன்ட் ரீடிங்ஸாக தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும். ஸோ கைஸ், யா ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் மை போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் அஸ் வெல் அஸ் மை லைக் யூடியூப் சேனல் அஸ் வெல். ஸோ நீங்க இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டேரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் ஐ ஹோப் நீங்களுமே இந்த சேனல்ல ஒரு பார்ட்டா இருப்பீங்க, ஒரு மெம்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கைஸ், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் டு மீ. அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பாஸ்ட்ல நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க பாஸ்ட் இயர்ல. ஸோ ப்ளீஸ் எனக்கு அந்த சப்போர்ட் எனக்கு இந்த இயர்லயுமே நீங்க அதை கொடுங்க. பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து இனிமே உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். நான் டெஃபினட்டா நான் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன் நான். ஸோ yeah, so guys, again and again I want to repeat the same thing. Please do like, share and subscribe. Please do like, share and subscribe. Okay, so yeah guys, see you on the next training. Until that, take care, love you all, bye bye.